இங்க ஒருத்தன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்டோட ஃப்ளோரை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல எதிர்பாராத விதமா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் டோரை யாரோ ஓபன் பண்ற சத்தத்தை கேட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைச்சு டோர் கிட்ட வர்றான். அப்போ வெளியே அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் பேசுற சத்தத்தை கேட்டு இவங்க எதுக்கு இப்போ இங்க வந்தாங்கன்னு ஷாக் ஆகுறான். ஏன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவ பேரண்ட்ஸ் கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கவே மாட்டாங்க. உடனே ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள எங்கேயாவது மறைஞ்சிக்கலாம்னு நினைச்சு சேஃபான இடத்த தேடி பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அவளோட பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க இவனை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகி யாருடா நீன்னு கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டே இருக்கான். உடனே அவங்க அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்னோட பொண்ணு கிளீனிங் வேலைக்காக உன்னை வர சொல்லி இருக்கிறாளான்னு கேட்காங்க. தப்பிக்கிறதுக்காக அவன் உடனே ஆமான்னு சொல்லிட்டு அவங்களை வீட்டுக்குள்ள வர சொல்லி வெல்கம் பண்றான். வீட்டுக்குள்ள வந்து சோஃபாவில் உட்கார்ந்ததும் அம்மா அங்க இருந்த கிளாத்ஸை பாக்காங்க. உடனே அதுக்குள்ள இருந்து அவனோட கிளாத்ஸை பாத்துருவாங்களோன்னு பயந்து அதை இப்பதான் வாஷ் பண்ண போறேன்னு அங்க இருந்து வேகமா அதை எடுத்துட்டு போயிடுறான். உடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறான். அதுக்குள்ள அவளோட அம்மா பாத்ரூம்குள்ள போக போறாங்க. உடனே அவன் ஸ்பீடா ஓடி போயிட்டு அவங்க கிட்ட பாத்ரூம் இன்னும் கிளீன் பண்ணல, 5 மினிட்ஸ்ல கிளீன் பண்ணிடுவேன்னு சொல்லி ஸ்டாப் பண்றான். சடனா அவன் உள்ள போயிட்டு அவனோட டூத் பிரஷையும் ஷேவிங் கிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சிடறான். மெசேஜை பார்த்துட்டு அந்த பொண்ணு பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வர்றான். அந்த டைம்ல கரெக்டா வீட்டோட டோர் பெல் அடிக்குது. உடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டான்னு நினைச்சு சந்தோஷமா போயிட்டு டோரை ஓபன் பண்றான். ஆனா அங்க வந்திருக்கிறது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆகி நிற்கிறான். அவளோட பேரண்ட்ஸ் அவங்க 2 பேரையும் மறுபடியும் பேசி சேர்த்து வைக்கிறதுக்காக டின்னருக்காக அவனை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவனை ரொம்ப மரியாதையாவும் பாசமாவும் ட்ரீட் பண்றதை பார்த்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் பொறாமப்படுறான். அவளோட பாய் ஃப்ரெண்டை பத்தி ஏற்கனவே அவ எக்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவளோட அம்மா அவனை இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன்னு அவளோட எக்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ அந்த எக்ஸுக்கு இவன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் தெரிஞ்சிருந்தோம், வெளியே காட்டிக்க மாட்டான். அவனை பார்த்த கடுப்புல வேணும்னே அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல உப்பு அள்ளி போட்டுறான். அவன் அதை ஒரு சிப் கூட குடிக்க முடியாம துப்புறதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனை பழி வாங்குறதுக்காக எக்ஸ் அந்த ரூம் ஃபுல்லா தூசியா இருக்குது, ஒழுங்கா கிளீன் பண்ணுன்னு வேணும்னே அவனை வேலை வாங்குறான். அப்போ அவனும் வேற வழி இல்லாம அவன் சொன்ன மாதிரியே அங்க இருந்த செல்ஃப் எல்லாத்தையும் தொடச்சி கிளீன் பண்றான். அப்போ திடீர்னு அம்மா அங்க சோஃபாவுல ஒரு வாட்சை பாக்குறாங்க. உடனே அதை எடுத்து அவன் கிட்ட இது யாரோடதுன்னு கேக்குறாங்க. அதை பார்த்ததும் அவன் இது என்னோடதுதான், கிளீன் பண்ணும்போது தெரியாம இங்க மறந்து வச்சுட்டேன்னு சொல்றான். உடனே அவளோட அம்மா அவன் கிட்டயே அந்த வாட்சை திரும்ப கொடுத்துறாங்க. அந்த டைம்ல அங்க வந்து அவளோட அப்பா அந்த வாட்சை பார்த்துட்டு ஷாக் ஆகி இந்த வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியானது, ஒரு BMW காரோட ரேட் இருக்குமேன்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு அவளோட அம்மா ஷாக் ஆகி உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்காங்க. அந்த டைம்ல கரெக்டா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். அவ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்ச் உண்மையிலேயே ஒரிஜினல் இல்ல, ஒரிஜினல் மாதிரியே பண்ணியிருக்க டூப்ளிகேட் வாட்ச் தான் சொல்லி சமாளிக்கிறான். அந்த டைம்ல கரெக்டா அங்க ஒரு டெலிவரி மேன் வர்றான். அவன் பார்சல நேரா அவன் கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்க, நீங்க தான் சைன் பண்ணணும்னு சொல்றான். அதை பார்த்த அம்மாவுக்கு கடைசியா இப்போ உண்மை புரிய வருது. அப்படின்னா இவ்வளவு நேரம் டிராமா பண்ணி எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்கன்னு கோபத்துல அவங்கள பாக்குறாங்க.